இப்போ நம்ம வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். இதான் என் தெரு. தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஹவுசஸ். இது நான் இருக்கிற வீடு. நிறைய கார் நிற்குது வீட்டுக்கு முன்னாடி. அதெல்லாம் எந்த கிடையாது. வீட்டுக்குள்ளே போகும். இதுதான் லிவிங் ரூம். டிவி இருக்குது, டிவி பார்த்துக்கலாம். ஃபோன் இருக்குது, ஃபோன் பண்ணிக்கலாம். தென் கிச்சன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கிச்சன். இதுதான் கிச்சன். கிச்சன் அலமாரி இருக்குது. அலமாரி ஓப்பன் பண்ணால் எல்லா மசாலாவும் இருக்குது. எதை வேணாலும் போட்டு குக் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் அவன் இருக்குது. இதுதான் கேஸ் ஸ்டவ். கேஸ் ஸ்டவ் அப்படி திருவி இதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் பற்றிக்கும். அப்படியே மூடனா ஆஃப் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கழுவிக்கலாம். ஃப்ரீசர், ஃபுல் ஃப்ரீசர். பிரெட் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜில் மில்க் இருக்குது. மில்க் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வெளியே போய் பார்ப்போம் தோட்டத்தை. இது தோட்டம். தோட்டத்தில் குப்பை தொட்டி இருக்கும். புல்வெளி இருக்குது. துணி காய போடுற கொடி. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் திருவிட்டு வாஷிங் மிஷின் உள்ள துணியை போட்டு விட்டால் 2 மணி நேரம் ஆகும். அதே வாஷ் பண்ணி அலசி காய வச்சு கொடுத்துரும். எடுத்து அயன் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். இது வந்து துணி காய போடுறது. இதில் துணியை மேலே போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அப்படியே மேலே இதில் துணியை காய போட்டு அப்படியே மேலே இழுத்துக்கணும். மேலே எடுத்து இது அப்படி மாட்டி விட்டுருணும். துணி போட்டிருங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகும் துவைக்கிறது. ஸோ இதுதான் தோட்டம். இது பின்னாடி வீடு. இது பக்கத்து வீடு. எல்லா வீடுமே ஓட்டு வீடு தான். இந்த கதவை எப்படி மூடணும்னா இப்படி போட்டுட்டு அப்படி மேலே ஒரு தூக்கி அப்படி விட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். க்ளோஸ் ஆயிடுச்சு. வேறு என்ன? மில்க் சாப்பிடுவோம். மில்க் எப்படி சாப்பிட்றது? பாத்திரத்தையே காணும்.